இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்னுடைய வெயிட் லாஸ் கிளினிக்கை பற்றி தெரியும், அப்படி தானே? தெரியும்ல. ப்ரோட்டீன் பவுடர் கிடையாது, ப்ரோட்டீன் பவுடர் வியாபாரம்லாம் கிடையாது, மாத்திரை கிடையாது, ஜூஸ் கிடையாது, ஓடும் பயிற்சி கிடையாது, ஜிம்மு கிடையாது, ஸ்கிப்பிங் கிடையாது, ட்ரெட்மில் கிடையாது, பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சை எதுவுமே கிடையாது. குறிப்பாக ப்ரோட்டீன் பவுடர் வியாபாரம்லாம் கிடையாது. இந்த தம்பி பாரு 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை, தம்பியை போய் ரோட்டில் போய் ஓடாக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ்டு டயட் நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து. ஒரு கூட சொல்கிறேன், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து. நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல இந்த விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், வெயிட்டை குறைக்க முடியும். நம்ம சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் சுகர் மாத்திரையை நிறுத்த முடியும், ப்ரெஷர் மாத்திரையை நிறுத்த முடியும், கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரையை நிறுத்த முடியும். கூட சொல்லட்டா, நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் சுகர் மாத்திரையை நிறுத்த முடியும், ப்ரெஷர் மாத்திரையை நிறுத்த முடியும், கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்த முடியும், இன்சுலின் நிறுத்த முடியும். இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லாக மாத்திரை கூடயே வாழ்ந்துக்கிட்டு நம்ம போய் சேர்ந்துட வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. இந்த தம்பிக்கு பாருங்கள், 70 கிலோ வெயிட்டு குறைச்சிருக்கோம். ப்ரோட்டீன் பவுடரை சாப்பிட்டு 70 கிலோ வெயிட்டு குறைக்க முடியுமா? சொல்லுங்கள், ப்ரோட்டீன் பவுடரை சாப்பிட்டு 70 கிலோ வெயிட்டு குறைக்க முடியுமா? குறைக்க முடியுமா? எத்தனை நாள் ப்ரோட்டீன் பவுடரை சாப்பிடுவீங்க? 3 மாதம் சாப்பிட்ருவீங்களா? 1 வருஷம் சாப்பிட்ருவீங்களா? அதுக்கப்புறம் யார் சாப்பிடுவா? அதனால் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டெல்லாம் வெயிட்டெல்லாம் நிரந்தரமாக ஒன்றும் குறைக்க முடியாது. சரியா? நிறைய ரோட்டில் போய் ஓடன உடனே வெயிட்டு குறைக்கலாம்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் ரோட்டில் போய் ஓடன உடனே வெயிட்டை குறைச்சிடலான்னு. 140 கிலோ. இந்த தம்பியை ரோட்டில் போய் நம்ம ஓட சொன்னேன்னு வைங்களேன், என்ன ஆகும் இந்த தம்பிக்கு? சொல்லுங்கள் சொல்லுங்கள், வருமா வராதா? ஹார்ட் பிரச்சனை வருமா வராதா? ரோட்டில் போய் ஓடனா 140 கிலோ தம்பி ரோட்டில் போய் ஓட சொன்னா, ஓட சொன்னாலே தப்பு. 140 கிலோ தம்பி ரோட்டில் போய் ஓட சொன்னாலே தப்பான அட்வைஸ். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. 1 கிலோமீட்டர் நீங்கள் நடைபயிற்சி பண்ணால் கூட 40லேருந்து 50 கேலரி தான் எரிக்க முடியும். அதனால் நடைபயிற்சி பண்ணி வெயிட்டும் குறைக்க முடியாது, எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது. சுகரும் சரியாகாது, பிபியும் சரியாகாது, கொலஸ்ட்ராலும் சரியாகாது. சுகர் மாத்திரை நிறுத்தணுன்னாலும் சரி, ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தணும் சரி, கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தணும் சரி, இன்சுலினை நிறுத்தணும் சரி தான், வெயிட்டு குறைக்கணும் சரி தான். ஒரு வழி தான் இருக்குது, ஒரு வழி தான், 2 வழியெல்லாம் கிடையாது. ஒரு வழி தான், அதுதான் பெஸ்ட் வழி. பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ட உணவுள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து. ஷீபன் பேலன்ஸ்டு டயட். உங்களுக்கு ஷீபன் பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் சொன்னது கரெக்டாக சொன்னேன்னு நீங்களே உங்களுக்கே தெரியும். நான் சொன்னது கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் கருப்பரிசி, சோப்பரிசி, பச்சை அரிசி, வெள்ளை அரிசி, கோதம்பு, ஓட்ஸு, சிறுதானியம், ஃபைபரு, வேறு என்னது, சியா சீடு, ஆப்பிள் சைடர் வினிகரு, புரோட்டீன் பவுடரு, ஜூஸு, வேறு என்னது, சிறுதானியங்கள், கேப்பக்கஞ்சி, பார்லி கஞ்சி, வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், முளைக்கட்டின பயிறு, சிறுதானியங்கள், இதெல்லாம் நல்லது தான். இதெல்லாம் தான் தப்புன்னு சொல்லலை. உணவு கரெக்ட், தப்பு இல்லைன்னு சொல்லலை. நல்ல காய்கறிகள், நல்ல பழங்கள், ஏபிசி ஜூஸு, அப்புறம் சுடு தண்ணி, அப்புறம் எலுமிச்சம்பழம் ஜூஸு, அப்புறம் வேறு என்ன, தேன் ஊற்றி குடிக்கிறது, இதெல்லாம் நல்லது தான். எல்லாம் உடம்புக்கு நல்லது தான். யாருக்காவது வெயிட் குறைஞ்சிருக்கா? சொல்லுங்கள், யாருக்கா வெயிட் குறைஞ்சான்னு கேட்டேன். யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்கள், யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? யாருக்காவது ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா? சொல்லுங்கள், யாராவது கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா? யாருக்காவது ஏதாவது நோய் சரியாச்சுதா? அப்போ என்ன முக்கியம்? சொல்லுங்கள், என்ன முக்கியம்? சொல்லுங்கள், என்ன முக்கியம்? நம்ம சாப்பிட்ற உணவுல விகிதம் முக்கியம். நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்களை சத்து, புரதம் சத்து. பேலன்ஸ்டு டயட்டு தான் முக்கியம். கருப்பரிசி முக்கியம், கருப்பரிசியும் நல்லது தான், சிறுதானியமும் நல்லது தான்,
வாழைப்பழமும் நல்லது தான், ஏபிசி ஜூஸும் நல்லது தான், தேனும் நல்லது தான், எலுமிச்சப்பழம் ஜூஸும் நல்லது தான், சுடு தண்ணி குடிக்கிறதும் நல்லது தான், காலையில் நடைபயிற்சி பண்ணுறதும் நல்லது தான், யோகா பண்ணுறதும் நல்லது தான், மெடிடேஷன் பண்ணுறதும் நல்லது தான், வெள்ளை பூசணிக்காய் ஜூஸும் நல்லது தான். வேற என்னது சொல்லுங்க? வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் நல்லா குடிச்சிட்டு இருக்காங்கல்ல, வெள்ளை பூசணிக்காய் ஜூஸும் நல்லது தான், பாவக்காய் ஜூஸும் நல்லது தான், சுரக்காய் ஜூஸும் நல்லது தான், எல்லாம் நல்லது தான். யாருக்காவது வெயிட் குறைஞ்சுதா? யாருக்கா சுகர் சரியாச்சா? யாருக்கா ப்ரெஷர் சரியாச்சா? யாருக்கா கெட்ட கொலஸ்ட்ரால் சரியாச்சா? யாருக்காவது இன்சுலின் நடத்தினாங்களா? நீங்கள் வெயிட்டை குறைக்கணும்னாலும் சரி தான், மாத்திரை நடத்துன்னு சொல்லுதான். விகிதம் சரியான வீட்டு உணவுறை, ஷீபன் பேலன்ஸ் டயட்டு, மறந்துடாதுங்க விகிதம். இந்த வீடியோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்கெல்லாம் திரும்ப 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 அந்த வீடியோ போட்டு பார்ப்பாங்க, என்ன கரெக்டாக வருதுன்னு சொல்கிறானே அப்படின்னு. ஏன்னா இதெல்லாமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், கரெக்டாக இல்லையா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் ஒன்றும் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்களேன். யாருக்கா சரியாச்சா? வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா?